நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றெத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புண்ணிய பலம் பெறுவதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம். இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் திருநாவுக்கரசர். திருப்புவனம் ஸ்தலத்தில் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்காரு. இறைவன் நேராக காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமானை கண்டு திருநாவுக்கரசர் நமக்கு அருளி இருக்க பதிகம். இந்த பதிகத்தை நம்ம படித்தோம்னா இறைவனை நேர தரிசனம் பண்ணின புண்ணியம் நமக்கு கூறினார். பதிகத்துக்கு போனோம். இதனை கேட்டறிந்த அப்பர் பிரான் பாண்டிய நாட்டு தலங்களை காண ஆவல் கொண்டு திருப்பத்தூர் சென்று பின்னர் மதுரை சென்றடைந்தார். ஆளவாய் அழகனை கண்டு கழித்து தேவார பதிகங்கள் அருளினார். தங்கள் நகரத்திற்கு வந்த அப்பர் பிரானை பாண்டிய மன்னனும் அவரது மனைவி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் வணங்கினார்கள். பின்னர் திருப்புவனம் சென்ற அப்பர் பிரானுக்கு திருமாலும் காண்பதற்கு அரியவரான சிவபிரான் காட்சி கொடுத்தார். இந்த தகவல் பெரிய புராணத்தில் சேக்கிலார் சொல்லி பாடியிருக்கார். தான் கண்ட காட்சியை ஒவ்வொரு பகுதியாக அப்பர் பிரான் இந்த பதிகத்தில் விவரியிருக்கார். கொடிமாடம் நிலவு திருப்புவனத்து கோயிலினுள் நெடியானுக்கு அறிவறியார் நேர் தோன்ற கண்டு இறைஞ்சி வடிவேறு திருசூல தாண்டகத்தால் வலுத்தி போய் பொடிநீடு திருமேனி புனிதர் பதி பிறப்பணிவார் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்கிறார். தனக்கு காட்சி கொடுத்த சிவபிரான் பெருமானுடைய பல திருவிளையாடல்களையும் பல்வேறு வடிவங்களையும் அப்பர் பிரான் தனது மனது கண்ணினால் கண்டு கழிக்கிறார். அந்த காட்சிகளை எல்லாம் இந்த பாடலில் வடித்து இருக்கிறார். பதிகத்துக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குலை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்று உரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே ஆணாகி பெண்ணாய் வடிவு தோன்றும் அடியவர்கட்கு ஆரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர்திரிவான் ஆகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றார் தம்மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்த்தம் எலும்பினால் செறியச் செய்த பூஞானும் அரைஞானும் பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தியம் புனிதனார்க்கே கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மரியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தியம் புனிதனார்க்கே படைமலிந்த மழுவாலும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண்சிர மாலை உலாவி தோன்றும் புடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தியம் புனிதனார்க்கே மயலாகும் தன்னடியார் கருளும் தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியும் தோன்றும் இயல்பாக இடுப்பிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டு இருண்ட கண்டம் தோன்றும் கயல்பாய கடும் கழுலிக் கங்கை நங்கை 1000 முகத்தினோடு வானில் தோன்றும் புயல்பாய சடைவிரித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனார்க்கே பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பல்மலரும் நறும்பகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்கள் அன்ன திருந்திய மாநிறந்த சேவடிகள் தோன்றும் ஆர் ஆளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் தனித்த இடர்பாவம் கெடுப்பித்தன்று போராளி முன்னீந்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தியம் புனிதனார்க்கே
தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும். சதுர்முகனை தலையறித்த தன்மை தோன்றும். மின்னணைய நுண்ணிடையால் பாகம் தோன்றும். வேலத்தின் உரிவிரும்பி போர்த்தல் தோன்றும். நுண்ணிய செஞ்சடை மேல் ஒரு புனலும் பாம்பும் தூய மதியுடன் வைத்தல் தோன்றும். பொன்னணைய திருமேனி பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூமணத்தியம் புனிதனார்க்கே. செறிக்கல்லும் திருவடியும் தோன்றும். திரிபுரத்தை எரிசெய்த சிலையும் தோன்றும். நெறியதனை விரித்த உரைத்த நேர்மை தோன்றும். நெற்றிமேல் கண்ணொன் தோன்றும். பெற்றம் தோன்றும். மறுபிறவி அறுத்து அருளும் வகையும் தோன்றும். மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும். பொறி அரவம் இளமதியும் பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூமணத்து புனிதனார்க்கே. அருப்போட்டு முளை மடவாள் பாகம் தோன்றும். அணிக்கிளரும் உறும் என்ன அடர்க்கும் கேளல். மறுப்போட்டு மணி வைரக்கோவை தோன்றும். மணம்மலிந்த நடம் தோன்றும். மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும். செக்கர்வான் ஒளி மிக்கு திகழ்ந்த ஜோதி பொறுப்பு ஒட்டி நின்ற தென் புயமும் தோன்றும். பொழில் திகழும் பூமணத்து புனிதனார்க்கே. ஆங்கணைந்த சண்டிக்கு அருளி அன்று தன்முடிமேல் அலர்மாலை அளித்தல் தோன்றும். பாங்கணைந்து பணி செய்வார்க்கு அருளி அன்று பலப்பிறவி அருத்தருளும் பரிசும் தோன்றும். கொங்கணிந்த கூவிலமும் மத்தமும் குளிர்க்கு அணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும். பூங்கனை வேல் உரு அளித்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்து புனிதனார்க்கே. ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். வாருருவ பூன்முலை நன்மங்கை தன்னை மகிழ்ந்து ஒரு பால் வைத்து உகந்த வடிவம் தோன்றும். நீருருவ கடல் இலங்கை அரக்கர்கோனை நெரு என அடர்த்திட்ட நிலையும் தோன்றும். போருருவ கூற்று உதைத்த பொற்பு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்து புனிதனார்க்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை நம்மளும் தினமும் பாராயணம் பண்ணி இறைவன் நமக்கு நேரடியாக வந்து அருள் புரிந்த புண்ணிய பலத்தை நமக்கு எல்லாருக்கும் அருளுமாறு பிரார்த்தனை செய்கிறேன். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.